இல்ல அவன் கார் வரணும்டா. வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, முடிஞ்சால் போய் பாருங்கள். இப்போ நம்ம கூர்க்லேருந்து வயநாடு கிளம்பிட்டோம். ரெசார்ட் உள்ள வரையிலேயே உங்களுக்கு வந்த பிளேஸ் காட்டலை, ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதில் ஜீப்பில் வர போகிறோமா, எப்படி இருக்குது மக்களே? சூப்பராக இருக்குல்ல? வரையிலே ஒரு அட்வென்ச்சர் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி இருக்குல்ல? இதில் இப்போ மழை வர தூருது, அது இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கு. முடிஞ்ச அளவு உங்களுக்கு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தர பார்க்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராவல் தாங்க. போகிற ரூட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ஆசம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரோடும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு மக்களே. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விடுங்க கொஞ்சம், நமக்காண்டி. ஓகே நண்பா நண்பிகள், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லெட்ஸ் கண்டினியூ. போலாம்ண்ணா. வந்துட்டாமா. கடைசா போட்டுண்ணா.
நார்மலாக எடுத்து லாஸ்ட் போட்டாலும் தெரியும் சும்மா எக்ஸ்ட்ரா. அண்ட் ஃபைனலி வி ரீச் வயநாட். எப்படி சொல்ல, என்ன சொல்லனே தெரில. நல்லா சுற்றி எங்கெல்லாமோ போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மொத்த வயநாடு சுற்றின மாதிரி. இப்போ நம்ம வயநாட்டில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, விசித்ரியா, ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில, விசித்ரி அப்படிங்கிற இடம். அந்த இடம் மொத்தமும் சுற்றியாச்சு போல். அவ்வளோ கண்டு சுற்றி இருக்கோம். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தோம் வச்சுக்கலாம், நாங்கள் சுற்றி அந்த இடத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்கு ஹோட்டல், ரெசார்ட் இருந்திருக்கு. பட் எங்கடே எங்களுக்கு தெரியலை. ஃபைனலாக அடுத்து என்ன பண்ணோன்னா, ஃபோன் அடித்து நாங்கள் கேட்டு அடுத்து ஒரு அண்ணன் ஒரு லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க. அந்த லொக்கேஷனுக்கு வந்து அவங்களும் வந்தாங்க. உடனே அங்கேருந்து அப்படி பிக்கப் பண்ணிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. உள்ள பாட்டு சவுண்டு கேட்கான்னு உங்களுக்கு தெரில, பசங்க தான். சூப்பராக இருக்குங்க ரெசார்ட்டு. நான் உங்களுக்கு வாங்க அப்படியே காட்டுறேன், நல்லாயிருக்கும். அண்ட் இது ஒரு பெட்ரூம். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஏசி வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் இது சின்ன பிள்ளைங்களுக்கு தூங்குறதுக்காண்டி அந்த பெட்டு 1 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன், சம்திங் இந்த இது. ஓகேவா? அந்த இது வந்து மொத்தமாக பெட்டு எல்லாம் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. ரொம்ப இருக்குன்னு நினைக்க பாருங்க. அண்ட் திஸ் இஸ் ரெஸ்ட் ரூம். பக்காவாக க்ளீனாக சூப்பராகவே இருக்குது. என்னடா தண்ணி வரல? ஓகே, க்ளீனாக ஜஸ்ட் ஷவர் இருக்குது, கண்ணாடி கிளாஸ் போட்டு நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. அண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லிப்பர் தனியாக போட்டிருக்காங்க, ரூமுக்கு யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் தனியாக போட்டிருக்காங்க. டஸ்ட்பின் அண்ட் ஏன்னா கிச்சன். ஓகேங்களா? இது வந்து டீ காஃபி போடுறதுக்கு வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. இஞ்சி இடிக்கிறதுக்கு, அப்புறம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஓகேவா? டீ போடுறதுக்கும் பாத்திரம்லாம் இருந்துச்சு. நான் இது வேறு எதுவும் இதில் இருக்கா? சமைக்கிறதுக்கும் எல்லாம் பாத்திரம் இருக்குங்க. இங்கே வேணா நீங்கள் சமைச்சிக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? இதில் என்ன இருக்குது பார்ப்போமா? இதெல்லாம் எம்டிங்க, சிங்க் அவ்வளோதான். ஓகேவா? இதில் எது வச்சுருக்காங்களா என்ன? பிளேட்டு, கிளாஸு நிறைய இருக்குங்க இதுலேயும். இது அந்த இடத்துல லாக் ஆகிருக்கு சம்திங். லைட்டிங்ஸ் எல்லாம், பியூரிஃபையர் இருக்குது. நல்லா வருதுங்க. ஜாப்ஸ் ஃபில் யுவர் பாக்கெட், அட்வென்ச்சர்ஸ் ஃபில் யுவர் சோல். அபுதாபி வீக் அரவுண்ட் த வேர்ல்டு. இது என்னென்னு தெரில, நல்லா இருக்குது ஒரு மாதிரி. அண்ட் டைனிங் சாப்பிட்றதுக்கு கேரம் போர்டு இருக்குது. இது ஒரு பெட்ரூம், இதுவும் பக்காவாக இருக்குது. அண்டு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்குது. இதுலேயும் ஒரு மிரர் இருக்குது, இங்கேயும் ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் வெளியே தெரியுதா? எஸ், ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே ஒரு ஊஞ்சல் இருக்குது.
இங்கேயும் ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அடுத்து இது ஒரு ரூம்ங்க. ஓகேவா, இதுலேயும் எல்லாத்துலேயுமே தண்ணி பக்கம் வருது. அதை கேட்டோம் டேங்க் ஃபில் பண்ணி. அவ்வளோதாங்க. எப்படிங்க இருக்குது ரூம் உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல, செமையாகவே இருக்குது. உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் சம்திங் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று போட்டுறேன். உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி, ஓகேவா? ஆம்பியன்ட் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி எக்ஸாக்டாக என்ன சொல்லலாம் தெரில, செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே போய் வெளியே போய் அப்படியே சுற்ற போகலான்னு இருக்கிறோம். பட் எங்கே போவேன் அது போகன்னு தெரில. ரெசார்ட் புக் பண்ணையிலே இந்த ரெசார்ட்லேருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸும் டிஸ்டன்ஸ் போட்டிருந்தாங்க. அதை போய் இப்போ பார்க்கணும். பார்த்து அதுக்கப்புறம் எது இங்கே ரொம்ப பக்கமாக இருக்கோ அதை நோக்கி போக வேண்டியதான். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க, பேர் சரியாக தெரில. அங்கே போய் பார்த்துட்டு சொல்கிறேன். வியூ பாயிண்ட் இருக்குனாங்க, முடிஞ்சால் அங்கே போய் பார்க்கலாம். தெரில, பசங்களை கேட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கலாம், ஓகேவா? வாங்க போகலாம். என்னடா எங்கேயோ போகிறேண்ணே, எங்கேயும் போகாமல் நைட்டு கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, எங்கேயும் போகலை. அதான் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் போனோம். அங்கே போய் ரெக்கார்ட் பண்ண முடியல, போலீஸ் அதுக்குள்ளே அடித்து பற்றிட்டாங்க. ஸோ அதனால் அதை எடுக்க முடியல. வீடியோ எடுக்கவும் முடியல, உங்களுக்கு காட்டவும் முடியல. வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டோம். அதாவது நம்ம இருக்குது V3யில் இருக்கோம். கரெக்டு தான், V3யில் இருக்கோம். அங்கேருந்து வயநாடு வந்து சாப்பாடு வாங்கிட்டு தான் இருந்துச்சு. அதாவது எவ்வளோ கிலோமீட்டர்னு எக்ஸாக்டாக தெரில, பட் மலையிலேருந்து அப்படி கீழே இறங்கின்னு வச்சுக்கோங்களேன்.
வந்து இப்போ சாப்பாடு வாங்கிட்டுருக்கோம். எல்லா கடையிலும் கூட்டம். ஸோ சாப்பாடு வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போக வேண்டியதான். அங்கே போய் சாப்பிட வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் போடுங்க, ஏன் பிடிக்கலன்ட்டு. அது வரைக்கும் விடை பெற்று வருகிறேன். இட்ஸ் யுவர் சேனல், இட்ஸ் அவர் சேனல், ரூத்லெஸ் ட்ராவல். லவ் யூ ஆல். பாய்.